ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், இங்கே நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப ரொம்ப சடனான பிளானோட நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. அதுக்காக நாங்கள் இப்போ முக்கியமாக ட்ரோலே தான் வாங்க போய்கிட்டுருக்கோம். மாமி மட்டும்தான் ஊருக்கு கிளம்புறதா இருந்துச்சு. நாங்கள் டிசம்பர் மந்த் மேரேஜ்லாம் வருது ஃபேமிலியில். ஓகே, அப்போ போகலாம் தான் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் சம்மரில் செம்ம வெயில் இருக்கும் போல் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் சடனாகவே டிக்கெட் போட்டாங்க. ஆனால் மாமி கூட டிக்கெட்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. அவங்க எமிரேட்ஸில் முன்னாடியே புக் பண்ணியிருந்தாங்க. அதனால் மாமி, சிஸ்டர் அவங்க எல்லாருமே கிளம்பி நெக்ஸ்ட் டே நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் டிக்கெட் போட்டிருந்தாங்க. அதோட விளாக் தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு அல்பசாம் சென்டரில் ட்ரோலேஸ்லாம் ஆஃபர்னு ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க. ஓகே, ட்ரோலே பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். இதில் எக்ஸ்ட்ரா லார்ஜ், அதாவது பிக் சைஸ் ட்ரோலி இருக்குது இல்லையா, அது 49 dirhams. சென்டர் பீஸ் 39. அப்புறம் ஸ்மால் ஹேண்ட் கேரியர் 29. ஹேண்ட் கேரியர் ஏற்கனவே 5 எங்கள்கிட்ட இருக்குது. சென்டர் பீஸுமே 2 இருந்துச்சு. ஓகே, பெருசில் மட்டும் 2 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் 2 வாங்கிக்கிட்டு ஷாப் ஃபுல்லாக ஒரு தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்கள் வாங்கின ட்ரோலேக்கு ஐஸ்கிரீம்ஸ் ஃப்ரீ கொடுத்தாங்க. அதையுமே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நான் வீடியோ ஃபுல்லுலாம் கிளியராக எடுக்க முடியல. சரின்ட்டு மாமி இப்போ வரப்போ தான் நிறையா க்ரோசரிஸ், மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாம் வெளியில் வச்சுட்டு போனாக்கா கெட்டு போயிடுமோ என்னமோ அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜ் அவசரமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த க்ரோசரிஸ் மட்டுமே வச்சுருந்தேன். அவ்வளோதான். பொட்டிலாம் சடனாக கடன்னு ஒரு 2 daysலேயே கட்டி கிளம்பியாச்சு. ஃபுல்லுமே ட்ரோலிஸ் தான். இதுவரையும் நான் கனெக்ஷன் ஃப்ளைட்டில் போனதே கிடையாது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம டைரெக்டாக துபாய், ஷார்ஜா, அபுதாபி எல்லாத்துலேருந்தும் கிளம்பியிருக்கேன். சென்னையில், திருச்சிராப்பள்ளி இது மாதிரி தான் வந்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் டிரான்சிட்டில் போகிறது. ஃபஸ்ட் டைம் டிரான்சிட்டில் அதாவது கனெக்ஷன் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் மெசேஜஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காட்டனும் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் டைம் கனெக்ஷனில் போகிறதால கார்ட்டூன்ஸ்லாம் வேணாம், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் சைஸ்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு தான் ஃபுல்லுமே ட்ரோலிஸ் கட்டியாச்சு. ஷாப்பிங்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்திலாம் ஷாப்பிங் பண்ணல. ஏற்கனவே வீட்டில் வாங்கி வச்ச திங்ஸே அதிகமாக இருந்துச்சு. அது கூடவே கொஞ்சம் சாக்லேட்ஸாக, அப்புறம் கொஞ்சம் அபாயாஸ் மட்டும் வாங்குற மாதிரி இருந்துச்சு. வேறு எதுவும் அதிகமாக வாங்கல. உம்ரா போயிருந்தப்ப ஊரில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து நிறைய ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே எடுக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை. சுத்தமாக ஷாப்பிங் பண்ணுறதையோ இல்லை நாங்கள் பொட்டி கட்டுறதையோ எடுக்கிறதுக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளோ அவசரமாக நாங்கள் கிளம்புற சுச்சுவேஷன். ஏன்னா மாமிக்கும் எல்லாமே பேக்கிங் பண்ணிக்கிட்டு, சிஸ்டர் ஃபேமிலி அவங்களுமே பேக்கிங், அவங்களுக்குமே ஃபுல்லும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, நாங்களுமே ஃபுல்லாக கிளம்பிக்கிட்டே இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் 3 பேரும் தான் வந்தோம். ஹஸ்பண்ட் சடனாக கிளம்புறதுனால லீவ்லாம் கிடைக்கல, நீங்கள் போங்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்டை வேற விட்டுட்டு போகிறோமே அப்படின்ட்டு அது வேற ஒரு சைடு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் அபுதாபிலேருந்து தான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் கொலம்போ போயிட்டு கொலம்போலேருந்து சென்னை. அதனால் நாங்கள் முந்தின நாள் 5:30 கிட்ட வீட்டிலேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே 4:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 24 hours நாங்கள் ட்ராவலிங்லேயே இருந்திருக்கோம். இதுதான் எங்களோட லாங் ட்ராவல்னு சொல்லலாம் எங்கள் லைஃப்லேயே. அவ்வளோதான். அபுதாபி ஏர்போர்ட் வந்தாச்சு. ஹரிபரியாக வந்ததில் என்ன பண்ணியாச்சு, ஒரு லைனை வேற மிஸ் பண்ணிட்டோம். அதனால் ஏர்போர்ட் அவுட் சைட்லாம் எடுக்கவே முடியல. லாஸ்ட் டைமுமே நான் அபுதாபி ஏர்போர்ட் தான் போயிருந்தேன். ஏர் அரேபியா ஃப்ளைட்டில் தான் ஊருக்கு வந்திருந்தேன். ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அந்த ஏர்போர்ட் பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக ஸ்பேசியஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம துபாயில் டெர்மினல் 3 எமிரேட்ஸ் ஏர்போர்ட் இருக்குது இல்லையா, அந்த லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஏர்போர்ட் பார்க்குறதுக்கே. நாங்கள் போன டைம் கரெக்டாக இருந்துச்சு. லக்கேஜஸ் எல்லாமுமே நாங்கள் போட்டுட்டு வெயிட்டுமே ரொம்ப ஷுவராக அக்யூரேட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் டென்ஷன் ஆயாச்சு. ஏன்னா நாங்கள் லைன் வேறு மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆயாச்சு. இப்போ லக்கேஜ் போடுறதுக்கு தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். லக்கேஜ் போட்டு போர்டிங் போடுற வரைக்குமே ஹஸ்பண்ட் இருந்தாங்க. எங்கள் லக்கேஜஸ் எல்லாமே ஒரே கார்லேயே எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டு நாங்கள் ஒரு கார், அப்புறம் என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க காரில் பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் ப்ளஸ் பாதி லக்கேஜ் அனுப்பி விட்டுட்டு நாங்கள் ஒரு கார், நான் என் பொண்ணு ஹஸ்பண்ட் அப்புறம் பாதி லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தோம். கரெக்டாக இருந்துச்சு. முடிச்சுட்டு போர்டிங் பாஸ்லாம் வாங்கியாச்சு.
வாங்கிட்டு அவங்களுக்குமே வந்து பாய் சொல்லிவிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தா செம்ம பெருசாக சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு டைம் அதிகமாக இருந்தால் ஃபுல்லுமே வந்து காட்டியிருக்கலாம். ஓகே, நம்ம போகிற இடத்த மட்டும் காட்டலான்ட்டு இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு வெயிட்டிங் ஹால் வந்துட்டோம். வெயிட்டிங் ஹாலுக்கு அவுட் சைட் வந்து ஹஸ்பண்ட் வரப்பையே வந்து எல்லாருக்கும் மெக்டொனால்ட்ஸில் பர்கர் வாங்கியிருந்தாங்க. ஓகே, அதை சாப்பிட்லாமான்ட்டு பசங்கள்கிட்ட கேட்டேன். அவங்களுமே டென்ஷன்லேயே பசி வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னாங்க. ஓகேன்ட்டு அதையுமே சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு போகிற டென்ஷன் ஒரு பக்கம்னாக்கா, ஊரில் எல்லாரையும் பார்க்க போகிற எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம், சொல்ல முடியாத ஃபீலிங்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மெக்டொனால்ட்ஸில் வந்து மிரண்டா கொடுப்பாங்கள்ல, அதை வந்து வாட்டர் பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பசங்க. இப்போ வெயிட்டிங் ஹால் போகிறதுக்கு நிற்கிறோம். வெயிட்டிங் ஹாலுமே பார்த்திங்கன்னா செம்ம பெருசு. ஒரு 2 hours 3 hours வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா நம்ம வந்து படுக்கிற மாதிரிலாம் வந்து சீட்டிங் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ஆனால் கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் இன்சைட் போய் ஒரு 5 to 10 minutes தான் வெயிட்டிங் ஹாலில் வந்து உட்காந்துருப்போம். கரெக்டாக வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து கூப்பிட்டுட்டாங்க. நாங்கள் போன டைம் கரெக்டான டைம் அப்படின்ட்டு சொல்லலாம். அங்கேயுமே கொஞ்சம் ரஷ் இருந்துச்சு. ஏன்னா வெக்கேஷன் மோட ஸ்டார்ட் ஆகிட்டதுனால எல்லா இடமுமே கொஞ்சம் ரஷ் தான். ஆனால் லாஸ்ட் டைம் நான் அபுதாபி போனப்போ இந்த அளவுக்குலாம் வந்து ரஷ் இல்லை. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் மேபி நிறையா பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஹஸ்பண்ட் கூட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நான் கூட பார்க்கல எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னே, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் நான் இதுவரையும் போனதே இல்லை, நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கனெக்ஷனில் வேறு போகிறது வேறு ஒரு பக்கம் பயமாகவே இருந்துச்சு. எல்லாருமே வந்து சொன்னாங்க, மற்ற கனெக்ஷன் ஃப்ளைட்டை விட ஸ்ரீலங்கன் கனெக்ஷன் ஃப்ளைட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்கள் வந்து போயிட்டு வந்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டைம் அதையே ப்ரிஃபர் பண்ண சொல்லிங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு பயம் பதட்டம், நம்மளை தைரியப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்களோ என்னமோ அப்படிங்கிற ஒரு இது அப்படியே வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஒரு 4 daysலேயே நாங்கள் வந்து கிளம்பணும். டிக்கெட்ஸ் போட்டு ரொம்ப ஹரிபரியாக கடகடன்ட்டு கிளம்பிட்டா மாதிரி இருந்துச்சு. சடனாக துபாய் விட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் ஃப்ளைட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே நடந்து எல்லா இடத்தையும் எடுத்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக எடுத்துருக்கேனா என்னான்னு கூட எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் வந்து எடுக்கிறேன். அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெயின் என்னென்னா இந்த கனெக்ஷன் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு வந்து ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். நாங்களுமே சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. எங்கள் சீட் வந்து கரெக்டாக 10th row தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஈஸியாகவே இருந்துச்சு. ஃப்ளைட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய ஃப்ளைட்டும் கிடையாது, ரொம்ப குட்டி ஃப்ளைட்டும் கிடையாது, நார்மலான ஃப்ளைட் தான். ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சீட்டில் உட்காந்து கொஞ்சம் நேரத்துலேயே பில்லோஸ் அப்புறம் பிளாங்கெட்டு இது எல்லாமுமே கொடுத்துட்டாங்க. நாங்களுமே உட்காந்துட்டு அப்புறம் சேஃபாக வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்ட்டு ஹஸ்பண்ட் அப்புறம் ஊரில் இருக்கிறவங்களுக்குமே கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்குள்ளேயே ஃப்ளைட்டுமே டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஒரு 1 month or 2 monthக்கு வந்து துபாய்க்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு அப்படியே நாங்களுமே கிளம்பியாச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் பிளர்ராக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பிளர்ராகவே இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு சீட்டிங் கரெக்டாகவே இருந்துருச்சு. டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 1/2 an hourலேயே ஃபுட்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலாக ஃபுட் கொடுப்பாங்க போல இருக்கு. ஆனால் டிக்கெட்ஸ் போடுறப்ப ஏதோ ஆஃபர் மாதிரி ஃபுட்லாம் சொன்னதுனால என் ஹஸ்பண்டும் வந்து ஓகேன்ட்டு ஆர்வமாக வந்து ஃபுட்லாம் கொடுத்துருந்தாங்க. இது எனக்கான ஃபுட்டு தான், க்ளூட்டைன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் அப்புறம் சாலட் கொஞ்சம் வெஜிடபிள் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து பொண்ணுக்கான ஃபுட். அவங்களுக்கு வந்து மக்ரூனி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சீஸ் மக்ரூனி போட்டிருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அது கூடவே வந்து ஆப்பிள் ஜூஸ் அப்புறம் கஸ்டர்ட் கொஞ்சம் அப்புறம் சிக்கனோட சீஸ் சேர்த்து அது ஏதோ ஒரு மாதிரி ஒரு சாலட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேன்ட்டு பையனுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் மீல் போட்டிருந்தாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வரத்துக்கு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு பெரிய சால்மன் ஃபிஷ் ப்ளஸ் அது கூடவே வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் பிரிஞ்சாலோட கொஞ்சம் கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எக் அப்புறம் அந்த ஸ்வீட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு இருந்துச்சு. அது கூடவே பையனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பிஸ்கெட் அப்புறம் இன்னொரு ஒரு குட்டி ஒரு ஸ்வீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் ஹல்வான்னு போட்டிருந்தாங்க, ஆனால் அது ஒரு ஸ்வீட் மாதிரி இருந்துச்சு. நம்ம சோன் பப்படி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட் இருந்துச்சு.
ஓகேன்ட்டு எப்போதும் போல தான் மற்ற ஃப்ளைட்ஸில் கொடுக்குற மாதிரி மில்க், சுகர், அப்புறம் காஃபி பவுடர் இது எல்லாமுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். பசங்களுக்குமே ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் டீ, காஃபி அது எல்லாமே வந்துச்சு. நம்மளும் மில்க், சுகர் எல்லாமே ஆட் பண்ணி அதையுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் வந்து தூங்க தான் முடியல. நாங்கள் கிளம்புனது என்னமோ நைட் 11 o'clock 12 o'clock கிட்டலாம் அவங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பசங்களை வச்சுக்கிட்டு தூங்கவே முடியல. பசங்க தூக்கம் வரலன்னு இப்படி ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கா கொழம்பு போயிட்டு அங்கே என்ன பண்ண போகிறோமோ அந்த பயத்துலேயே தூக்கம் வரல. ஓகேன்ட்டு நாங்கள் கொழம்போல இறங்கி பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் வந்ததுமே டிரான்சிட் வந்து ஒரு சைட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஏரோ போட்டிருந்தாங்க. அதுலேருந்து போனதுக்குமே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி நின்றாங்க. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு டிஸ்பிளேயில் பார்த்துட்டு நம்மளோட கேட் நம்பரை வந்து சொல்லிடுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. ஓகே, அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணலாம், என்ன தான் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போனேன். நம்ம வந்து எமிரேட்ஸ் ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே தான் அங்கேயும் இருந்துச்சு. நிறையா பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிலாம் நிறையா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏர்போர்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகேன்ட்டு நாங்களும் வந்து நடந்தோம் ஒரு 500 மீட்டர் கிட்ட அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கான கேட் வந்துச்சு. அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே யாருமே இல்லை, ரொம்ப காலியாக இருந்துச்சு. ஓகேன்ட்டு நாங்களுமே வெளியில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். அப்போ தான் பையன் போய் விசாரிச்சுட்டு வந்தான். இன்னும் வந்து கேட் வந்து ஓப்பன் ஆகலை, இனிமேல் தான் ஓப்பன் ஆகும், இங்கே வெயிட் பண்ண சொன்னாங்கன்னா. ஓகேன்ட்டு நாங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களும் கொஞ்சம் ஸ்நாக்ஸு சாப்பிட்டாங்க. அது கூடவே கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுருந்தேன், அதையுமே குடிச்சிட்டு அப்படியே அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு ஒன்றுமே புரியல. வெயிட்டிங் ஹால் டேரெக்டாக வந்துட்டோமே, எதுவும் எமிக்ரேஷன் செக்கிங் இருக்குமா என்னான்ட்டு. ஆனால் போர்டிங் பாஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு துபாயிலேயே 2 ஃப்ளைட்ஸ்க்குமே போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேன்ட்டு அவங்களுமே வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த செக்கிங்குமே இல்லை. ஜஸ்ட்டு நம்மளோட நார்மல் ஹேண்ட் லக்கேஜ் இருக்குது இல்லையா, ஹேண்ட் லக்கேஜுமே போட்டாச்சு. ஒரே ஒரு பேக் மட்டும் வச்சுருந்தோம். அங்கே ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்கோம், பசங்களுக்கு வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் ஜஸ்ட்டு ஒரு செக்கிங் பண்ணிவிட்டு வெயிட்டிங் ஹால் வந்தாச்சு. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் எவ்வளோக்கு எவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்தேனோ அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. அங்கே எங்களுக்கு ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட கிடச்சிச்சு வெயிட் பண்ணுறதுக்கு. ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். வைஃபை வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகலை. ஜஸ்ட்டு ஹஸ்பண்ட்க்கு மெசேஜ் மட்டும் போட்டுட்டு. ஆனால் அங்கே நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மழை இடையில டக்குன்னு ஸ்டாப் ஆகுறப்ப ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஒரு ஏர் அரேபியா ஃப்ளைட்டு இருந்துச்சு. ஆனால் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா போய்கிட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் உட்காந்த சைடு வந்து ரன்வேவா என்னன்னு தெரில. நாங்கள் போகிற ஃப்ளைட் வந்து இந்த சைடை நின்றுக்கிட்டு இருந்துச்சு, ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மேபி. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்த ஒரு 35 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஃப்ளைட் வந்து அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு டக்குன்ட்டு. நாங்களும் கொஞ்சம் அங்கேயே உட்காந்துட்டு இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்களோட அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்குள்ளேயே ஃப்ளைட்டுக்கு வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை. ஃப்ளைட்லேயே பார்த்திங்கனாக்கா அந்த விண்டோலாம் ஃபுல்லுமே நனைஞ்சிருந்துச்சு. நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த விண்டோலாம் வந்து நல்லா கிளியராக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அங்கேயே வந்து பிஸ்னஸ் கிளாஸ்க்கு வந்து தனியாக வந்து ஒரு பாத்து வச்சுருந்தாங்க. நார்மல் எக்கனாமிக் கிளாஸ்க்கு வந்து நான் தனியாக ஒரு பாத்து வச்சுருந்தாங்க. ஓகே, இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சரி, ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம டிரான்சிட்டில் வந்து இவ்வளோ ஈஸியாகிடுச்சு அப்படின்னு ஃப்ளைட்குள்ளே போய் பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம எமிரேட்ஸ் ஃப்ளைட் லெவல் இருந்துச்சு. என்னடா இது, நம்ம துபாயிலேருந்து 4.5 hours ட்ராவல் பண்ணி வந்தோம். அந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா சுமாராக ஆவரேஜான ஃப்ளைட்டாக இருந்துட்டு இது வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ளே நம்ம போய் இறங்க போகிறோம். இந்த ஃப்ளைட் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். இதில் பார்த்திங்கனாக்கா டிவி இருந்துச்சு. பசங்களுக்கெலாம் ஒரே ஜாலி டிவியை பார்த்ததுக்கப்புறமா. அப்புறம் நம்ம கால் வச்சுக்கிறதுக்கெல்லாமுமே தனியாக ஒரு சீட்டிங் பிளேஸாக தான் கிட்டத்தட்ட நம்மளுக்கு எமிரேட்ஸ் ஃப்ளைட் லெவலுக்கே இருந்துச்சு. ரொம்ப ஃப்ளைட்டுமே பெரிய ஃப்ளைட்டாக இருந்துச்சு. ஆனால் 1 hour அப்படிங்கிறதுனால ஹெட்ஃபோன்லாம் வந்து கொடுக்கல. பொண்ணு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நான் படம் பார்க்க போகிறேன்ட்டு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க ஹெட்ஃபோன் கொடுக்க மாட்டேன், நீங்கள் ஓன் இருந்தாக்க யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னோன்னா அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நல்லா இந்த ஃப்ளைட்டையாச்சும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணோம். அந்த ஃப்ளைட்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றும் நம்ம குறைலாம் சொல்ல முடியாது. ஃபுட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃப்ளைட் வந்து கொஞ்சம் சுமாரான ஃப்ளைட். இந்த ஃப்ளைட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்க என்ன சொன்னாங்க, ஃப்ளைட்
ஃப்ளைட் மாற்றிட்டாங்க போல இருக்குது, நம்ம துபாயிலேருந்து வந்து கொலம்போ வர்றது தான் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் நம்ம வந்திருக்கணும், நல்லா தூங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த 45 மினிட்ஸ்லேயுமே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, வெஜ் பஃப்ஸ் மாதிரி கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆப்பிள் ஜூஸுமே கொடுத்தாங்க, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஓகேன்ட்டு எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டு ஒரு 45 மினிட்ஸ் இந்த ஃப்ளைட்டை நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் சென்னை வந்து லேண்ட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு vlogல போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுலேயே ரொம்ப லாங் வீடியோவாக அப்படியே போய்கிட்டு இருக்கும், உங்களுக்குமே போர் அடிக்கும். அது வந்து பார்ட் 2 வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்குனதுலேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்னெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கனெக்ஷன் ஃப்ளைட்ஸில் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.